வணக்கம். இன்றைக்கி டே 5. இன்றைக்கி தூக்கத்தை பற்றி பார்க்கலாம். தூக்கம் அது என்னப்பா ஜஸ்ட்டு தூக்கம் தான் ரொம்ப அவசியமா அப்படின்னா, ஐயோ! ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா, தூங்கும்போது தான் உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். நம்ம அதுக்கு தேவையான அந்த தூக்கத்துக்கு தேவையான நேரத்தை நம்ம கொடுக்கல அப்படின்னா, உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்க நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டுரும். தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் தூங்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம வந்து அரை பைத்தியமாயிடும். 2ஆம் உலகப் போர் நடந்தப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, போர் கைதிகளெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். உங்கள நாங்கள் அடிக்க மாட்டோம், கொலை பண்ண மாட்டோம். உங்கள வந்து அவன் விடுதலை பண்ணிடுவோம். ஒரே கண்டிஷன். ஒரு குறிப்பிட்ட நாட்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 10 நாள், ஒரு வாரம். ஒரே ஒரு பொட்டு கூட தூங்கக்கூடாது. தூங்காமல் இருந்துட்டிங்கன்னா, உங்கள வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே அதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க கொஞ்சம் பேர். அதே மாதிரி இருக்கிறாங்க. ஒரு 2 நாள் நல்லா கம்ஃபர்டபுளாக போகுது. எல்லாம் நல்லா பேசிக்கிறாங்க, எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. அப்புறம் போக 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 பேச்சு குறையுது. அப்புறம் ஒருத்தர் முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. கடைசியில் என்ன போச்சுன்னா, அந்த ரூமில் இருந்து ஒருத்தர் கூட உயிரோட வெளியில் வரல. உயிரோட இருந்தவங்க பைத்தியமாயிட்டாங்க. மீதி பேர் ஒருத்தர் அடித்து செத்துட்டாங்க. இது நடந்த விஷயம். அதுதான் தூக்கத்தோட பவர் வந்து தூக்கம் இல்லை அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் நமக்கே தெரியாது. கரெக்டாக தூங்கும்போது நமக்கு என்ன நடக்கும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக சுரக்கும், கார்ட்டிசோல். அதனால் உடம்புல வந்து நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஃபேட் பக்கம் பவுன் ஆகும். நல்ல ரெஸ்ட்டு கிடைக்கும். உடம்பு தன்னை சரி பண்ணிக்கும். கழிவு நீக்க உறுப்புகள் அது வேலையை வந்து கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடும். நைட் நல்லா படுத்து தூங்கினோம்னா மறுநாள் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கலாம். செக் பண்ணி பாருங்கள். ஒரு 2 நாள் நீங்கள் வந்து ராத்திரி சரியாக தூங்காமல் பகல் ஒர்க் பண்ணி பாருங்கள், ஆக்டிவாக இருக்க முடியும். அதே நைட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நல்லா தூங்கிட்டு மறுநாள் ஒர்க் பண்ணி பாருங்கள், பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. ஒரு ஆவரேஜாக சின்ன குழந்தைங்க இல்லாமல் ஆவரேஜாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம். நான் நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுறேன், பகலில் தூங்குறேன், அதெல்லாம் கணக்கு கிடையாது. பயாலஜிக்கல் கிளாக்கு என்னென்னா, சூரியன் மறைஞ்சதுன்னா அது அந்த நேரம் நம்ம தூங்கணும். அட்லீஸ்ட் ஒரு 8லேருந்து 9 மணிக்கு படுத்தோமா காலை ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும். அதுதான் வந்து உடம்போட அமைப்பே அந்த மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி மாறி போச்சு. இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு பண்ணுறாங்க, பகலில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நைட்டில் வந்து ஐடி ஒர்க்கு, நைட்டில் வண்டி ஓட்டுறாங்க. அப்புறமா நிறைய வேலைகள் செய்கிறாங்க ராத்திரியில். ஒரு சிலர் அப்போ தான் வந்து இந்த அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்டவங்க அப்போ தான் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நெட்டு நல்லா வரும்னு சொல்லிட்டு பகலெல்லாம் இருப்பாங்க. அப்போ தான் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும் ஓகே. என்னைக்கு உடம்புல அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸான கார்ட்டிசோல் அதிகமாகுதோ அப்போ பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீங்கள் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குகிற பழக்கத்துக்குள்ளே போங்க. தூங்கி பாருங்கள், உடம்பு அற்புதமாக இருக்கும்.